இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால் உங்களை வாழ்த்துகிறோம். சோல் வின்னர்ஸின் கடலூர் ஊழியங்களை பற்றி இந்த காணொளியில் நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். கடலூரில் கர்த்தருடைய வேலை செய்ய 2026 ஜூன் மாதத்தில் தீர்மானித்தோம். முகநூலில் நாங்கள் கேட்டோம், கடலூரில் எமக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா என்று பலமுறை கேட்டோம். அதற்கு யாருமே பதில் தரவில்லை. இப்படி இருக்கும்போது கடலூரில் இருக்கும் சகோதரன் ஜெபசிங் அவர்களிடம் தொலைபேசி மூலமாக நமது வேண்டுகோளை வைத்தோம். அவரும் மன நிறைவாக எமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தர வாக்களித்தார். ஆகவே ஜூலை 19ஆம் தேதி காலை நெல்லையில் இருந்து கடலூர் புறப்பட தீர்மானித்தோம். நெல்லையில் இருந்து நானும் சோல்வினர்ஸின் செயலாளர் திரு மனோகர் அகஸ்டஸ் அவர்களும், ஊத்துமலையிலிருந்து கர்த்தருடைய ஊழியர் திரு ஆமோஸ் அவர்களும் ஆக 3 பேர்களும் பயணப்பட்டு அன்று இரவு கடலூர் சென்றடைந்தோம். 20ஆம் தேதி காலையில் எமது வேலையை ஆரம்பித்தோம். கடலூரில் கிறிஸ்தவ ஆட்டோ ஓட்டுநர்கள் மிக மிக சொற்பம்தான். இந்நிலையில் கர்த்தர் தமது பிள்ளைகளை தமது ஆவியினால் நிறைத்தார். திரு மனோகர் அகஸ்டஸ் அவர்களும் திரு ஆமோஸ் அவர்களும் கண்களில் படும் எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களிடமும் திருவசனத்தை ஒட்டலாமா என்று கேட்க அவர்களும் சம்மதித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தமிழகத்தில் இதுவரை நான் கண்டிராத ஒன்று. இந்தியா முழுமையிலும் திருவசனம் விதைக்க முடியாத பகுதிகளில் தமிழகமும் ஒன்று. ஆனால் கடலூரில் கர்த்தர் தமது வல்லமையினால் விரிவான வாசலை எமக்கு திறந்து கொடுத்தார். இதனால் நாங்கள் கொண்டு போயிருந்த அனைத்து ஸ்டிக்கர்களும் கடலூரிலேயே முடிந்து போனது. இனி பன்ருட்டி, விருத்தாச்சலம் ஆகிய பகுதிகளில் நாம் வேலை செய்ய வேண்டும். துவக்கம் முதல் முடிவு வரை எம்மை வழிநடத்திய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடலூரில் எமக்கு உறைவிடமும் உணவும் தேவையான சகல உதவிகளையும் செய்து தந்த சகோதரர் ஜெபசிங் அவர்களை மனமாற வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. கடலூரில் முழு பலத்துடன் வேலை செய்த கர்த்தருடைய ஊழியர்கள் திரு ஆமோஸ், திரு மனோகர் அகஸ்டஸ் இருவரையும் கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தால் நிறைப்பாராக. மேலும் நாங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் சரியான பொருளாதார உதவி இல்லை என்றால் இந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது. ஆகவே முழு மனதுடன் எமக்கு பொருளாதார உதவி செய்து இந்த வேலையை தாங்கும் அன்பு நெஞ்சங்களே, நாங்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறோம். கர்த்தர் தமது கரத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திலுள்ள அனைவருக்கும் எமது வாழ்த்துக்கள். அவர்கள் எதிர்காலத்தில் சிறப்புடன் விளங்குவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் அடுத்த வேளையில் சந்திப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பேசும் பேசும் என் தேவனே, பேதை வாழ்வில் ஒளி வீசவே. பேசும் பேசும் என் தேவனே, பேதை வாழ்வில் ஒளி வீசவே. நீர் தந்த வாழ்வு முடிவாகுமே, நிலையான வாழ்வை நீர் தாருமே. பேசும் பேசும் என் தேவனே, பேதை வாழ்வில் ஒளி